ஓம் சாந்தி. முரளி தேதி 15/5/2026. இன்றைய சாக்கார முரளியில் பாபா கூறியுள்ள மகா வாக்கியங்களை நாம் கேட்போம். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த உலகம் சுடுகாடு ஆகப் போகின்றது. ஆகவே இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள், சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். அது எல்லாமே அழியப் போகுதுன்றார் பாபா. அதனால் அழியக்கூடிய இந்த உலகத்தின் மீது மனதை நீங்கள் ஈடுபடுத்தாதீர்கள், சொர்க்கத்தை நினைவு பண்ணுங்க. கேள்வி: ஏழை குழந்தைகளாகிய உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி உலகத்தில் யாருமே இல்லை, ஏன்? பதில்: ஏனென்றால் ஏழை குழந்தைகளாகி நீங்கள் தான் நேரடியாக பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். இதனால் சத்கதி என்ற சொத்தானது கிடைக்கின்றது. ஏழை குழந்தைகள் தான் படிக்கின்றார்கள். பணக்கார குழந்தைகள் சிறிது படித்தாலும் அவர்களுக்கு பாபாவினுடைய நினைவு இருப்பது கடினமாக இருக்கும். உங்களுக்கு கடைசியில் பாபாவின் நினைவு தவிர வேறு எந்த நினைவும் வராது. ஆகவே நீங்கள் அனைவரை விட அதிர்ஷ்டசாலிகள் என்று பாபா நமக்கு சொல்கின்றார். ஏன் நாம் எல்லோரை விட அதிர்ஷ்டசாலி குழந்தைகள்? என நேரடியாக நாம் பாபாவினுடையவராக ஆகியிருக்கின்றோம். நமக்கு தான் சத்கதி என்ற சொத்தானது கிடைக்கின்றது. சத்கதினா என்ன அர்த்தம்? ஜீவன் முக்தி வாழ்க்கை. நம்ம இந்த உடம்பில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே எந்த விதமான துக்கமும் நமக்கு இருக்காது. முற்றிலுமாக துக்கத்திலிருந்து விடுதலை, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சொத்து நமக்கு கிடைக்குதுன்றார் பாபா. பாடல்: மனதின் துணை உடைந்து போகக்கூடாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். மேலும் குழந்தைகள் இந்த உலகம் சுடுகாடு ஆகப் போகின்றது என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். முன்பு இந்த உலகம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது பழையதாக ஆகிவிட்டது. ஆகவே இதற்கு சுடுகாடு என்று கூறப்படுகின்றது. அனைவரும் மண்ணோடு மண்ணாக ஆக வேண்டும். பழைய பொருள் மண்ணில் இடப்பட்டால், அதாவது மண்ணில் கலந்து போகின்றது. இதை குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் அறிகின்றீர்கள். உலகத்தில் யாருமே அறியவில்லை. சில வெளிநாட்டவர்களுக்கு அழியக்கூடிய நேரம் தெரிகிறது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய நம்முடைய தந்தை மீண்டும் வந்திருக்கின்றார் என உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த சுடுகாட்டில் மனதை வைத்திருந்தால் நஷ்டம் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தினுடைய ஆஸ்தியை போன கல்பத்தை போன்றே அடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு அடியும் மன்மனாபவ என்ற நினைவிலிருந்து வைக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் இருக்குது. பாபாவின் நினைவில் இருப்பதால் தான் சொர்க்கத்தினராக நீங்கள் மாறலாம். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, மற்ற எந்த கண்டமும் சொர்க்கமாக ஆவதில்லை. இது மாயா ராவனுடைய வெளிப்பகட்டாகும். இது கொஞ்ச காலத்திற்கே ஆகும். இது ஒரு பொய்யான வெளிப்பாடு ஆகும். பொய்யான மாயை, பொய்யான உடல் என்கின்றார்கள் அல்லவா? இது கடைசி நேரத்தினுடைய வெளிப்பகட்டாகும். இவைகளை பார்த்து சொர்க்கம் இப்பொழுது இருக்கிறது, முன்பு நரகமாக இருந்தது என்று நினைக்கின்றார்கள். பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுகின்றார்கள். இவை 100 வருடத்தில் வந்தவை ஆகும். டெலிஃபோன், மின்சாரம், விமானம் போன்ற அனைத்து 100 வருடங்களுக்குள் உருவாகியவை. எவ்வளவு வெளிப்பகட்டு இருக்குது. ஆகவே சொர்க்கம் இங்கேயே இருக்கின்றது என நினைக்கின்றார்கள். பழைய டெல்லியில் என்ன இருந்தது? இப்போது புது டெல்லி எவ்வளோ நன்றாக உருவாக்கப்பட்டு இருக்குது. பேரே என்ன? புது டெல்லி என்று வைக்கப்பட்டிருக்கு. புதிய உலகம் ராமராஜ்ய வேண்டும், சொர்க்கம் ஆக வேண்டும் என காந்திஜி விரும்பினார். இது ஒரு தற்காலிகமான வெளிப்பகட்டாகும். இவ்வளோ பெரிய பெரிய கட்டிடம், நீரூற்றுகள் போன்றவைகளை உருவாக்குகின்றார்கள். இதற்கு செயற்கையான சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. இது அல்ப காலத்திற்கே ஆகும். இதனுடைய பேரே என்ன? சொர்க்கம் இல்லை என்பது உங்களுக்கு தெரிகின்றார் பாபா. இதுக்கு பேர் என்ன? நரகம், இல்லையா? அப்போ என்னதான் செயற்கையாக எல்லாவற்றையும் உருவாக்கினாலும் கூட பாபா என்ன சொல்கிறார்? இது சொர்க்கம் கிடையாது, இது நரகம்தான். இது அல்ப காலத்திற்கே ஆகும். இதனுடைய பேர் சொர்க்கம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இதனுடைய பேர் என்ன? நரகம். நரகத்தினுடைய ஒரு வெளிப்பகட்டு ஆகும். இது அல்ப காலத்திற்கான பகட்டு. இப்போ இது முடிந்து போகக்கூடிய தருவாயில் இருக்குது. சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு பாபா இப்பொழுது கூறுகின்றார். அனைத்து மனிதர்களும் அமைதியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கிருந்து அமைதி கிடைக்கும்? உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும் என்ற கேள்வி முழு உலகத்திற்கும் இருக்குது.
நாம் அனைவரும் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பது மனிதர்களுக்கு தெரியல. ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் சாந்தமாக இருக்கின்றோம். பிறகு இங்கே நடிப்பதற்காக வருகின்றோம். அதோ குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் சாந்தி தாமம் வழியாக சுகதாமம் செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய புத்தியிலும் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் நம்முடைய வீடாகிய சாந்தி தாமத்திற்கு செல்கின்றோம் என்று இருக்கு. இங்கே அமைதியினுடைய விஷயம் இருக்க முடியாது. இது துக்க உலகமாகும். சத்திகம் தூய்மையான உலகம், கலியுகம் அழுக்கான உலகம். இந்த விஷயங்களை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். உலகத்தில் இருப்பவர்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லையற்ற பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தினுடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கின்றார் என்பது புத்தியில் இருக்குது. பிறகு எப்படி தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார்கள். இப்போது இந்த சிருஷ்டிகள் எவ்வளோ அளவற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். பாரதத்தில் பலர் இருக்கின்றார்கள். பாரதத்திலும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது நிறைய பேர் பணக்காரர்களாக இருந்தார்கள். வேறு எந்த தர்மமும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தினந்தோறும் புத்துணர்வு அளிக்கப்படுகிறது. அப்பா மற்றும் நீங்கள் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. அப்பாவை நினைக்கணும். அப்பா நமக்கு அளிக்கக்கூடிய ஆஸ்தியை நினைக்கணும். பக்தி மார்க்கத்தில் கூட இது தொடர்ந்து வந்திருக்கு. பரமாத்மாவை நினையுங்கள் என ஒரு விரலை காண்பிக்கிறார்கள். தர்மபித்தாக்கள் கூட என்ன பண்ணுறாங்க, மேலே நோக்கி ஒரு விரலை செய்கை காட்டுகிறார்கள். பரமாத்மா அல்லது அல்லாஹ் அங்கே இருக்கின்றார். ஆனால் இவ்வாறு நினைப்பதால் எதுவும் நடக்காது. துக்க நேரத்தில் ஏ ராம் என அழைக்கின்றார்கள். ஆத்மா நினைவு செய்கின்றது. ஆனால் சுகம் சாந்தி என்று எதற்கு கூறப்படுகிறது என்று அவர்களுக்கு தெரியல. நாம் அனைவரும் ஒரு பாபாவினுடைய வாரிசு என்றால் ஏன் துக்கம் ஏற்பட வேண்டும் என்பது உங்களுடைய புத்தியில் வருகிறது. உங்களுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கின்றது. இது படத்தில் தெளிவாக இருக்கின்றது. பகவான் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய சொர்க்கத்தினுடைய இறை தந்தையாவார். அவர் பாரதத்தில் தான் வருகிறார். ஆனால் இதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நிச்சயமாக சங்கமத்தில் தான் நடக்கின்றது. சத்தியத்தில் எப்படி நடக்கும்? ஆனால் அந்த விஷயத்தினை பிற மதத்தினர் அறியலை. பாபா தான் ஞானம் நிறைந்தவர். அவர் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்படி உருவானது என்பதை புரிய வைக்கின்றார். சத்தியுகத்தின் 4 லட்சக்கணக்கான ஆண்டுகள் என மிக தொலைவில் இருப்பதாக கூறிவிட்டனர். குழந்தைகளாகிய நீங்கள் படங்களை வைத்து தான் புரிய வைக்க வேண்டும். பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இவர்கள் எப்பொழுது எப்படி இந்த ராஜ்யத்தை பெற்றனர்? இவர்கள் சத்தியுகத்தினுடைய அதிபதி என்று மட்டும் கூறுகின்றனர். அவர்கள் முன்பு சென்று பிச்சை எடுக்கின்றனர். அல்ப காலத்திற்கு ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறது. ஏதாவது தான புண்ணியம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு அல்ப காலத்திற்கு பலன் கிடைக்குதுன்றார் பாபா. ஏழை பஞ்சாயத்து தலைவனுக்கு கூட இவ்வளோ குஷி இருக்கிறது என்றால் இப்போ பணக்கார தலைவனுக்கு எவ்வளோ குஷி இருக்கும்? ஏழைகள் கூட தாங்கள் சுகமாக இருப்பதாக நினைக்கின்றார்கள். பாம்பேயில் பாருங்கள், ஏழை மக்கள் எப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் வசிக்கிறார்கள்ன்றார் பாபா. இந்த பாந்திராலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொக்கியில் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சாக்கடை தண்ணி மாதிரி போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே அவங்க வீடெல்லாம் கட்டிட்டு வாழ்வார்கள். அவ்வளோ ஸ்லம்ஸ் ஏரியா அங்கே நிறையா இருக்கு இல்லையா? ஏழைகள் தாங்கள் சுகமாக இருப்பதாக நினைக்கிறார்கள். பாம்பேயில் பாருங்கள், ஏழை மக்கள் எப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் வசிக்கின்றார்கள். கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம், ஆனால் எவ்வளோ துக்கமுடையவர்களாக இருக்கின்றார்கள் என குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். எங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை என்று கூறுவீர்கள். நாம் நேரடியாக பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கின்றோம். டைரெக்டாக பாபா நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். இதன் மூலம் சத்கதியினுடைய சொத்து நமக்கு கிடைக்குது. எப்போ நம்ம நேரடி குழந்தை ஆகிட்டோமோ நமக்கு சத்கதிக்கான ஆஸ்தியை பாபா நமக்கு கொடுக்குறாரு. பெரிய பெரிய ஆட்கள் ஒருபொழுது உயர்ந்த பதவியை பெற முடியாது. ஏழைகளாக இருப்பவர்களே பணக்காரர்களாக மாறுகின்றார்கள். நீங்கள் படித்தவர்கள், அவர்களோ படிக்காதவர்கள், ஏதோ சிறிது படித்தாலும் கூட பாபாவினுடைய நினைவில் இருக்க முடியாது. கடைசியில் உங்களுக்கு பாபாவை தவிர வேறு எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாதுன்றார் பாபா. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் மறந்து போயிடுங்கன்றார் பாபா. நம்ம நிறைய சாஸ்திரங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அதெல்லாம் எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாதுன்றார் பாபா. இது சுடுகாடு ஆகப் போகிறது என்பதை அறிகின்றீர்கள். நாம் செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் இன்னும் சிறிது காலத்திற்கு என்பது புத்தியில் இருக்கணும்.
செல்வந்தர்கள் தர்மசாலைகளை கட்டுகின்றார்கள். அதை தொழிலுக்காக அவர்கள் உருவாக்கவில்லை. தீர்த்தஸ்தலங்கள் உள்ள இடங்களில் தர்மசாலைகள் இல்லை என்றால் எங்கே வசிப்பார்கள்? ஆகினால் பணக்கார மக்கள் தர்மசாலைகளை கட்டுகிறார்கள். இப்போ காசியில் எவ்வளோ தர்மசாலைகள் இருக்குது. ஹரித்வார் இது போன்ற இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பணக்காரர்கள் வந்து நிறைய தர்மசாலைகளை வந்து கட்டுகின்றார்கள். வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்யட்டும் என்பதற்காக அல்ல, தீர்த்தஸ்தலங்களில் தர்மசாலைகள் கட்டப்படுகிறது. இப்போ உங்களுடைய சென்டர் பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலன்றார் பாபா. என்னதான் பக்தி மார்க்கத்தில் நிறைய தீர்த்தஸ்தலங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய சென்டர் வந்து பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலமாகும். ஏன்னா இந்த சென்டர் மூலமாக தான் என்ன ஆகுது, ஆத்மாக்களுக்கு ஞானம் கிடைக்குது. பிறகு அந்த ஞானத்தின் மூலமாக அவர்களுக்கு சத்கதி என்பது ஏற்படுது. உங்களுடைய சென்டர் எங்கெங்கே இருக்கின்றதோ அது மிகப்பெரிய தீர்த்தஸ்தலமாகும். அங்கிருந்த மனிதர்களுக்கு சுகம் சாந்தி கிடைக்கிறது. உங்களுடைய இந்த கீதா பாடசாலை மிக பெரியதாகும். இதுவே வருமானத்திற்கு மூலதனமாகும். இதன் மூலம் உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்குது. குழந்தைகளாகி உங்களுக்கு இதுவும் தர்மசாலையே ஆகும். மிக பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலம் ஆகும். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை அடைகின்றீர்கள். இதை போன்ற பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலம் வேறு எதுவுமே இல்லை. அந்த தீர்த்தஸ்தலங்களுக்கு போவதால் உங்களுக்கு எதுவும் கிடைப்பது இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பக்தர்கள் மிகவும் அன்போடு கோவில்களில் பாத அபிஷேக நீரை அருந்துகின்றனர். அதனால் நம்முடைய இதயம் தூய்மையாக ஆகும் என நினைக்கின்றார்கள். ஆனால் அதுவோ தண்ணீர் என்றார் பாபா. என்னை நினைத்தால் சொத்து கிடைக்கும் என பாபா கூறுகின்றார். இப்போது எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு அழியாத ஞான ரத்தினங்கள் என்ற பொக்கிஷம் கிடைக்கின்றது. பெரும்பாலும் சங்கரரிடம் செல்கிறார்கள். அமர்நாத் பார்வதிக்கு கதையை கூறினார் என நினைக்கின்றார்கள். எனவே நீங்கள் பையன் நிரப்புங்கள் என கூறுகின்றார்கள். நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் பையன் நிரப்புகின்றீர்கள். மற்றபடி அமர்நாத் ஒருவருக்கு மட்டும் அமர்ந்து கதையை சொல்லியிருக்க மாட்டார். நிச்சயம் நிறைய பேர் இருந்திருப்பார்கள். அதுவும் மரண உலகத்தில் தான் இருப்பார்கள். சூட்சும உலகத்தில் கதையை சொல்வதற்கான அவசியமில்லை. பல தீர்த்தங்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். சாது சந்நியாசிகள், மகாத்மா என பலர் செல்கின்றார்கள். அமரநாத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள்கள் செல்கின்றார்கள். கும்பமேளாவில் கங்கா ஸ்நானம் செய்வதற்காக அதிகம் பேர் போகின்றார்கள். இப்போ திரிவேணி சங்கமத்தில் கும்பமேளா நடந்தது இல்லையா? அப்போ எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் போனாங்க. நாங்கள் தூய்மையாக ஆகிவிடுவோம் என நினைக்கின்றார்கள். உண்மையில் இதுவே கும்ப மேளா ஆகும். அந்த மேளாவிற்கு பல பிரிவுகளாக சென்று வந்தீர்கள். இதனால் யாரும் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பி போகவில்லை என பாபா கூறுகிறார். ஆத்மா தூய்மையாகும் போது தான் போக முடியும். நீங்கள் அழுக்கானதன் காரணமான அனைவருடைய இறக்கையும் உடைக்கப்பட்டிருக்கு. ஆத்மாவிற்கு இறக்கை கிடைத்திருக்கின்றது. யோகத்தில் இருப்பதனால் ஆத்மா எல்லாவற்றையும் விட வேகமாக பறக்கின்றது. சிலருடைய கணக்கு வழக்கு லண்டனிலோ அமெரிக்காவிலோ இருந்தால் உடனே பறக்கும். அங்கே நொடியில் சென்று சேர்ந்துவிடும். ஆனால் கர்மாதித் நிலையை அடையும் போது தான் முக்தி தாமத்திற்கு நீங்கள் போக முடியுன்றார் பாபா. அதுவரை இங்கேயே பிறப்பிறப்பில் வருகின்றார்கள். நாடகம் டிக் டிக் என செல்கின்றது. ஆத்மாவும் இப்படியே ஒரு டிக் அடித்ததும் சென்றுவிடும். இதை போன்ற வேகமான பொருள் வேறு எதுவுமே கிடையாது. மொத்தமாக அனைத்து ஆத்மாக்களும் மூலவதனத்திற்கு செல்ல வேண்டும். ஆத்மா எங்கு போக வேண்டும் என்றாலும் நேரமாகாது. மனிதர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. புதிய உலகத்தில் நிச்சயம் ஒரு சில ஆத்மாக்களே இருப்பார்கள். மேலும் அங்கே சுகமாக இருப்பார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வருகிறது. அதே ஆத்மா இப்போது 84 பிறவிகளை அனுபவித்து மிகவும் துக்கத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு முழு சக்கரத்தை பற்றியும் தெரியும். உங்களுடைய புத்தி இதை பற்றி சிந்திக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் இந்த சிந்தனை இல்லை. பிரஜாபிதா பிரம்மா என பாடப்பட்டிருக்கு. போன கல்பத்தில் கூட நீங்கள் இவ்வாறே பிரம்மா குமாரியாக நீங்கள் ஆனீர்கள். நாம் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகள் என நீங்கள் அறிகின்றீர்கள். நம் மூலமாக பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றார். வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப தகுதி அடைந்துவிட்டால் பழைய உலகம் அழிந்து போகும். திரிமூர்த்தி என்று கூட இங்குதான் பாடப்பட்டிருக்கு. திரிமூர்த்தி சித்திரமும் வைக்கின்றார்கள். அதில் சிவனை காண்பிப்பதில்லை. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று கூறப்படுகிறது. இப்போ ஸ்தாபனை யார் செய்விக்கின்றார்? சிவபாபா. விஷ்ணு மூலமாக பாலனை. பிராமணர்களாகி நீங்கள் தேவதை ஆவதற்காக தகுதி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
இப்பொழுது நீங்கள் நடித்து கொண்டு இருக்கின்றீர்கள், மீண்டும் அடுத்த கல்பத்திலும் நடிப்பீர்கள். நீங்கள் தூய்மையாக ஆகின்றீர்கள். காமம் என்பது மகா எதிரி. அதை வெற்றி அடையுங்கள், என்னை மட்டுமே நினையுங்கள் என்பது பாபாவினுடைய கட்டளையாகும் என கூறுகின்றீர்கள். மிகவும் எளிதாகும். பக்தி மார்க்கத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் நிறைய துக்கத்தை பார்த்துள்ளீர்கள். ஏதாவது சிறிது சுகம் இருந்தால் கூட அல்ப காலத்திற்கே. பக்தியில் காட்சி கிடைக்கின்றது, அதுவும் அல்ப காலத்திற்கே. உங்களுடைய ஆசை நிறைவேறுகிறது, இந்த சாட்சாத்காரம் கிடைக்கின்றது, அதுவும் நானே செய்விக்கின்றேன். ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. எது முடிந்து விட்டதோ ஒவ்வொரு நொடியும் நாடகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறமாட்டார்கள். இல்லை, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அனாதி நாடகமாகும். எத்தனை நடிகர்கள் இருக்கின்றார்களோ அனைவருடைய நடிப்பும் அழிவற்றது. யாரும் மோட்சத்தை அடைய முடியாது, நாங்கள் கலந்து விடுவோம் என சன்னியாசிகளும் கூறுகின்றார்கள். நீங்கள் அழிவற்ற ஆத்மா என்று பாபா புரிய வைக்கின்றார். ஆத்மா புள்ளியாக இருக்கிறது. எவ்வளோ சிறிய புள்ளியில் 84 பிறவிகளுடைய நடிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. யார் முதலில் நடிப்பதற்காக வருகின்றார்களோ அவர்களை 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். அனைவருமே எடுக்க முடியாது. உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இந்த ஞானம் இல்லை. ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தையாவார். நாம் தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றோம் என அறிகின்றீர்கள். பாபா நம்மை அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆக்குகின்றார். சுகம் மற்றும் அமைதியினுடைய சொத்தை அளிக்கின்றார். சத்தியத்தில் துக்கத்தினுடைய பேர் அடையாளமே கிடையாது. நீண்ட ஆயுள் உடையவராகுக, செல்வந்தராகுக. துரோர மார்க்கத்தில் இருப்பவர்கள் இவ்வாறு ஆசீர்வாதங்களை அளிக்க முடியாது என பாபா கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவிடமிருந்து சொத்து கிடைத்து கொண்டிருக்கிறது. சத்தியம், திரேதாயகம், சுகதாமமாகும். பிறகு எப்படி துக்கம் ஏற்படுது? அதை யாரும் அறியல. தேவதைகள் வாம மார்க்கத்தில் எப்படி போனார்கள்? அந்த அடையாளங்கள் இருக்குது. ஜெகநாத் புரியில் தேவதைகளுடைய சித்திரம், கிரீடம் போன்றவை அணிந்தது போன்று காண்பிக்கின்றார்கள். பிறகு அதிகமான சித்திரங்களையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய சிலைகளையும் கருப்பாக வைத்திருக்கின்றார்கள். தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றதால் கடைசியில் முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டனர் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. அப்போ சித்திரங்களை கருப்பாக காண்பிக்கின்றார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அது தமோபிரதானம் ஆகிட்டாங்க, அசுத்தம் ஆகிட்டாங்க. அதனுடைய அடையாளம் தான் அதுன்றார் பாபா. தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றதால் கடைசியில் முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டனர் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. பாரதம் எவ்வளோ அழகாக இருந்தது. பிறகு நாடகத்தின்படி தமோபிரதானமாக ஆகத்தான் வேண்டும் என நீங்கள் அறிகின்றீர்கள். இப்போ சங்கமத்தில் உங்களுக்கு இந்த ஞானம் இருக்குது. பாபா ஞானம் நிறைந்தவராவார். உங்களுக்கு ஒருவரே தந்தை, டீச்சர், குரு மூன்றும் ஆவார். சிவபாபா நம்மை படிக்க வைக்கின்றார் என்பது எப்பொழுதுமே புத்தியில் இருக்கட்டும். இது எல்லையற்ற படிப்பு. இதன் மூலம் நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அனைத்தையும் அறிகின்றீர்கள். அவர்கள் சர்வ வியாபி என கூறுகின்றனர். நீங்கள் அவர் பதித்த பாவனர் என கூறுகின்றீர்கள். எவ்வளோ இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல்லாக வரிசைக்கிரமத்தில் ஆகியிருக்கின்றீர்கள். பாபாவோட என்ன இருக்கிறதோ அதை உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் பாபாவை நினைத்தால் 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு சொத்து கிடைக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவிக்கின்றீர்கள். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தைய நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தான் புத்துணர்வுடன் இருந்து மற்றவர்களை புத்துணர்வு அடைய செய்ய அப்பா மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருங்கள். தானும் புத்துணர்வாக இருக்கணும், மற்றவர்களையும் புத்துணர்வு அடைய செய்ய வைக்க வேண்டும். இதுக்கு என்ன பண்ணணும்? பாபா மற்றும் பாபா நமக்கு அளிக்கக்கூடிய ஆஸ்தியை நாம் நினைக்க வேண்டும். மேலும் அனைவருக்கும் நினைவுபடுத்த வேண்டும். செகண்ட் பாயிண்ட், இந்த பழைய உலகத்தின் மீது, இந்த சுடுகாட்டின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. சாந்தி தாமும் சுகதாமத்தை நினைக்கணும். தன்னை தேவதையாக மாற்றுவதற்கு தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். தகுதியை உருவாக்க வேண்டும். வரதானம், ஈஸ்வரிய அத்தாரிட்டி மூலம் சங்கல்பம் அல்லது புத்தியை கட்டளைப்படி நடத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. ஈஸ்வரிய அத்தாரிட்டி மூலம் சங்கல்பம் அல்லது புத்தியை கட்டளைப்படி நடத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக.
விளக்கம்: ஸ்தூல கை கால்களை எளிதாக எங்கு வேண்டுமோ அங்கு அசைக்கின்றீர்கள் அல்லது காரியத்தில் பயன்படுத்துகின்றீர்கள். அதே போன்று சங்கல்பம் அல்லது புத்தியை எங்கு ஈடுபடுத்த விரும்புகின்றீர்களோ அங்கு ஈடுபடுத்த வேண்டும். இதைத்தான் ஈஸ்வரிய அத்தாரிட்டி என்று கூறுகிறோம். சப்தங்களில் வருவது எளிதாக இருப்பது போன்று சப்தங்களை கடந்து செல்வதும் அந்த அளவிற்கு எளிதாக இருக்க வேண்டும். இந்த பயிற்சி மூலம் சாட்சாத்காரம் மூர்த்தி ஆவீர்கள். எனவே இப்பொழுது இந்த பயிற்சியை எளிதாக மற்றும் நிரந்தரமானதாக ஆக்குங்கள்ன்றார் பாபா. எந்த ஒரு பயிற்சி நம்ம செய்யணும்? எப்படி நம்ம இப்போ சப்தங்களில் வர்றது ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லையான்றார். இப்படி வாயினால் இப்போ பேசுகிறோம், கஷ்டப்பட்டால் பேசுகிறோம், சப்தத்தில் வரோம் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த மாதிரி சப்தங்களை கடந்து செல்வது. இந்த உடல், பழைய உலகம், தேகம், தேக சம்பந்தம், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து முற்றிலுமாக ஆழ்ந்த அமைதிக்கு செல்ல வேண்டும். இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றார் பாப்பா. இந்த ஒரு ப்ராக்டிஸ் நம்ம பரந்தாம நிவாசியாகி பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஆத்மா பரந்தாமத்தில் இருக்கேன், பாயிண்ட் ரூபத்தில் இருக்கேன், முக்தி அடைந்திருக்கிறேன். இப்போ நான் முக்தி அடைஞ்சால் எப்படி இருப்போம் இல்லையா? எண்ணங்கள் இருக்காது, உணர்வுகள் இருக்காது, சப்தம், கர்மா எதுவுமே இல்லை, டோட்டல் அமைதி. அப்போ நான் ஆத்மா பரந்தாம நிவாசி, பரந்தாமத்தில் இருக்கின்றேன், முக்தி நிலையில் இருக்கின்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சப்தங்களை நாம் கடந்து சென்று விடுவோம். இது போல் ப்ராக்டிஸில் பண்ணுங்க அப்படின்றார் பார்ப்போம். இந்த பயிற்சியை எளிதாக மற்றும் நிரந்தரமானதாக நீங்கள் ஆக்குங்கள். அப்பொழுதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று நீங்கள் கூற முடியும். ஸ்லோகன்: சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்தது எனில் பரஸ்திதி அதற்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாதுன்றார் பாப்பா. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் பரஸ்திதி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரட்டும், எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கட்டும், ஆனால் நம்முடைய சுயத்தினுடைய நிலை சக்திசாலியாக இருந்துச்சு அப்படின்னா பரஸ்திதி ஒன்றுமே கிடையாதுன்றார். அவ்வக்த இஷாரா: சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. உங்களுடைய ஏக்ரஸ் ஆடாத ஸ்திதிக்கான நினைவு சின்னம் தான் இந்த அச்சல்கர் ஆகின்றார் பாப்பா. அச்சல்கர் எங்கே இருக்குது? மவுண்ட் ஆபுல இருக்கு இல்லையா? பாப்தாதா ஏக்கரஸாக இருப்பது போன்று குழந்தைகளும் ஏக்கரஸாக இருக்க வேண்டும். ஒரே ஒருவரின் ரசனையில் இருக்கும் பொழுது தான் ஏக்கரஸ் நிலையில் இருப்பீர்கள். ஏன் என்ற அந்த சப்தத்தினுடைய அடையாளம் கேள்விக்குறி அனைத்தையும் விட கோணலாக இருக்கின்றார் பாப்பா. ஏன், என்ன, எதற்கு இந்த சப்தம்லாம் நீங்கி போகணுன்றார் பாப்பா இல்லையா? ஏன், என்ன, எதுக்கு, எப்படி இதில் போயிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளோட ஸ்திதி என்ன ஆகிடும்? மேலும் கீழே அசைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? ஏன், என்ன, எதற்கு இந்த சப்தமெல்லாம் எப்பொழுது நீங்கி விடுகிறதோ நாடகம் என்பதில் ஏக்கர ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியும். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, அவங்க ஏன் அப்படி இருக்கா, இது ஏன் என்ன, எதுக்கு, எப்படி, இந்த எல்லா கேள்விகளையும் விட்டுட்டு எல்லாம் ட்ராமா படி நடக்கின்றது. ட்ராமா நினைக்கும்போது என்ன அர்த்தம்? முற்றுப்புள்ளி வைக்கின்றோம் என்று பொருள். ட்ராமா நினைக்கும் பொழுது எல்லாமே நன்மைக்காக. போன கல்பத்தில் என்ன நடைபெற்றதோ அது மீண்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. நத்திங் நியூ, புதுசு கிடையாது. இன்னொன்று, நாடகம் என்றாலே எல்லாம் நன்மைக்காகவே இல்லையா? அப்போ நாடகம் என்பதில் ஏக்கர ஸ்திதியில் நீங்கள் நிலைத்திருக்க முடியுன்றார் பாப்பா. நல்லது. ஓம் சாந்தி.